வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அன்பே வரம் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இனி டாக்டர்னு கூப்பிடாத, மாமானே கூப்பிடு என்றான் வசீகரன் அத்துமீறிக்கொண்டே. அவனை விலகி நின்றாள் மகதி. பிடிக்காதுன்னு சொன்னீங்க? அப்போ புரியலையே அந்த வார்த்தையில் உள்ள மயக்கம். ஆனா எனக்கு இப்போ பிடிக்கல டாக்டர் அந்த வார்த்தை. எனக்கு டாக்டர் தான் வேணும். அப்படியே கூப்பிட்டுக்கிற. கீழே வாங்க, அப்பா ஏதோ பேசணுமாம். சிட்டாய் பறந்தாள். அவன் சிரித்து கொண்டே வேகமாய் தயாராகி கீழே வந்தான். சண்முகம் சோஃபாவை நிறைத்து கொண்டு அமர்ந்திருந்தார். காதம்பரியுடன் பேசிக்கொண்டிருந்தார். மருமகனை பார்த்த நொடி முகம் மலர்ந்தது. நல்லா இருக்கீங்களா மாமா என்றான் அன்பாக. தலையசைத்தார். சம்பிரதாய பேச்சுக்கள் விசாரிப்புகள் முடிந்த பிறகு மெல்ல கை பையை திறந்து செக் புக்கை எடுத்து கையெழுத்து போட்டு நீட்டினார். புரியாமல் பார்த்தான் வசி. மாப்ள, இது பிளாங்க் செக். எம்புட்டு தேவை என்ன எனக்கு தெரியல. புது மாடல் என்ன ஏதுங்கிற நிலவரமும் எனக்கு தெரியாது. கார் வாங்கிக்கங்க மாப்ள, வித்தியாசமா நினைக்க கூடாது. நீங்க என் பொண்ணு கூட கார்ல போகிறத கண்ணால பார்க்கணும். அந்த பெற்றவரின் வார்த்தைகள் அத்தனை பாசம் பெருக்கெடுத்தது. தரையை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். பிறகு மகதியை அழைத்தான். மகி, ஒரு நிமிஷம் இங்க வா. ஏன்? வந்து நின்றவள் எல்லோரையும் மாறி மாறி பார்த்தாள். நீ ஏதாவது சொன்னியா உங்க அப்பா கிட்ட? ஐ மீன், உனக்கு கார்ல தான் போகணுமா? சொல்லு மகி. என் கூட பைக்ல வர்றது உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கா? அவன் தீவிரமான முகத்தோடு கேட்க சண்முகம் பதறிப்போய் மகளை பார்த்தார். ஆனால் மகியோ முகத்தில் பூசியிருந்த புன்னகை துளி கூட குறைந்து போகாமல் சொன்னாள். இல்ல டாக்டர், நான் எதுவும் கேட்கவும் இல்ல, சொல்லவும் இல்ல. உங்க கை பிடிச்சிட்டு நடந்து போக கூப்பிட்டாலும் நான் சந்தோஷமா வருவேன். சொல்லிவிட்டு இனி இங்கே எனக்கென்ன வேலை என்பது போல் அவள் சமையல் அறைக்குள் புகுந்து கொள்ள வசீகரனின் முகத்தில் அந்த நிமிஷம் தெரிந்த கர்வத்தை எந்த மொழியாலும் வர்ணிக்கவே முடியாது. சண்முகத்தை திரும்பி பார்த்தான். சின்னதாய் குரலை செருமிக் கொண்டு சொன்னான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் உங்க பொண்ணை நல்லபடி வச்சுக்கணும்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியாது. நீங்க யோசிக்கிறத விட நான் மகிய சந்தோஷமா வச்சுக்கணும். கண்டிப்பா. இப்போ என்னால பெருசா செலவு செய்ய முடியாததுக்கு காரணம் வீட்ல 2 பொண்ணுங்க, கல்யாணம் மிச்சம் இருக்கு. அதை வச்சுட்டு என்னால ஆடம்பரமா யோசிக்க முடியல. ஆனா எதுக்காகவும் மகிய ஏங்க விடமாட்டேன் மாமா. உங்க அன்பை மறுக்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி மகதியை நான் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கல. வசீகரன் பேச பேச சண்முகத்தின் மனசு நிறைந்து போனது. என்ன ஒரு மாப்பிள்ளை! தேடினாலும் கிடைக்குமா இந்த குணத்தை? எல்லாம் சரியாக இருக்கிறது. சரியாக இருக்க வேண்டியது சரியாக இல்லையே. தொண்டை கமன்றது. எழுந்து கொண்டான். எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது மாமா, நான் கிளம்பணும். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க என்றவன் 2 எட்டு நடந்து பிறகு திரும்பி வந்தான். அப்புறம் மாமா, மகிக்கு என்ன உடம்புக்கு? இயல்பாய் கேட்டான். சண்முகத்தின் முகம் வெளிரியது. என்ன எதுவும் இல்லையே என்றார். இல்ல, அப்போலால உங்களையும் மகியையும் பார்த்ததா என் ஃப்ரெண்டு டாக்டர் சொன்னான். ரெகுலரா பார்க்குற அளவுக்கு என்ன பிரச்சனை? அவனுடைய கேள்வியில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சண்முகம்தான் லேசாய் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தார். அது சைனஸ் பிரச்சனை மாப்ள. ரொம்ப நாளா அப்படித்தான். தலைக்கு ஊத்துனா ஜூஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்படித்தான் ஒத்துக்காது. நாள் பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வார்த்தைகள் அவருடைய வசதிக்கு ஏற்ப மடங்கியது. ஓ, நல்லது மாமா, இனி நான் பார்த்துக்கிறேன். மகையுடைய ட்ரீட்மெண்ட் டீட்டெயிலை கொண்டு வந்து கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றான் இயல்பாக. ஐயோ மாப்பிள்ள, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் பார்த்துக்கிறேன். இத்தனை நாள் நாங்கள் பார்த்த இடத்துல பார்க்கறது தான் சரியா வரும்.
அவருடைய குரலின் நடுக்கம் அவனுக்கு இயல்பாக இல்லை. இருக்கலாம் மாமா, மகி இப்போ என்னுடைய மனைவி. அவளுடைய எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கணும்னு நம்பித்தான் அவளை என்கிட்ட தந்தீங்க. தவிர நான் டாக்டர்னு நீங்க மறந்து போயிடுறீங்க. நான் பார்த்துக்கிறேன் மாமா. நாளைக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துடுங்க. இல்லைன்னா சொல்லுங்க, நானே வந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஆரம்பமாகி விட்டது. எது எது நடக்கக்கூடாது என்று அவருடைய மனம் எண்ணிக்கொண்டு நடுங்கியதோ அதெல்லாம் மெல்ல மெல்ல முகம் நீட்டி முளைக்க ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு அவர் அங்கே தாமதிக்க இயலவில்லை. விடை பெற்று வீட்டுக்கு நகர்ந்தார். குளித்து முடித்து டைனிங் டேபிளை வசீகரன் நெருங்க 3 பெண்களும் குசு குசுத்து கொண்டு அவன் முன் வந்து நிற்க, வெள்ளிய தோசையை விரல் இடுக்கில் பற்றி கொண்டு மூவரையும் மாறி மாறி பார்த்தான். என்ன 3 பேரும் இப்படி ஆடு திருடின கள்ளநாட்டம் முழிக்கிறீங்க? என்ன தப்பு செஞ்சிருக்கீங்க? இல்ல என்ன தப்பு செய்ய போறீங்க என்றான். வசி, இன்னைக்கு ஆபீஸ் லீவுடா. நான் நிம்மிக்கும் லீவு தானா? அதான் நாங்க 3 பேரும் சேர்ந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம்னு ஐடியாவில் இருக்கோம். சும்மா மால் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா. தான் நினைத்ததை சரியாக சொல்லிவிட்ட நிறைவோடு அவர்களை பார்க்க இப்போதும் மூவரையும் மாறி மாறி பார்த்தான். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, மகி வேண்டாம் என்றான் பட்டென்று. ஏனாம், உன் பொண்டாட்டி பெரிய உலக அழகியாக்கும். அப்படி பாக்குறவங்க அவளை கொத்திக்கிட்டு போயிடுவாங்களா? நாங்க எப்படி போனா என்ன, அப்படித்தானே? சுயநல பிசாசே. பிரியா சத்தமிட்டு கோபப்பட மெல்லிய சிரிப்போடு எழுந்து வந்து அவள் தலையில் கொட்டினான். லூசு மாதிரி பேசக்கூடாது. நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கதான். உங்க தைரியம் வாழ்க்கை முறையெல்லாம் வேற. அவ அப்படி இல்ல. பீச்சுக்கு போய் 1 நிமிஷத்துல தவறு தெரிஞ்சா. அவங்க அப்பா கார்லயே பழக்கிட்டாரு. தரையில நடக்க கூட தெரியறதில்ல அவளுக்கு. அதான் யோசிக்கிறேன். கணவனின் அன்பும் அக்கறையும் அவளை சிலிர்க்க வைக்க மெல்ல நாத்திகளை பார்த்தாள். இருவரும் கண்களால் கொஞ்சம் பொறு என்பது போல் சைகை காட்ட மகி அமைதியாய் அவனை பார்த்து கொண்டே நின்றாள். இந்த ஓவர் ஆக்டிங் எல்லாம் போதும், நாங்கெல்லாம் பார்த்துக்கிறோம். நீ முதல்ல அமைதியா இருக்க பாரு. பத்திரமா போயிட்டு நேரத்தோட திரும்பி வந்துடுறோம் சொல்ல அதற்கு மேல் மறுக்க அவனிடத்தில் வார்த்தைகள்தான் இல்லை. மகதி, பாத்துக்க சரியா? மறக்காம மொபைல் எடுத்துட்டு போ அவன் சொல்ல சொல்ல அவள் வேகமாய் தலையாட்டினாள். பின்பக்கம் நின்ற தங்கைகள் பழிப்பு காட்டி சிரிக்க அசடு வழிந்தபடி எழுந்து போனான் வசீகரன். இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட இப்படி அட்வைஸ் நம்ம கிட்ட வந்ததில்ல. இப்போ அடி தூள் கலப்புறது பாரு ஐயாவ. நடக்கட்டும் நடக்கட்டும். அவர்களின் கேலி கூட இனித்தது அவன் காட்டிய அன்பில். 3 பேரும் கிளம்பி வந்தபோது வீதிகளில் வெயில் முந்தி விரித்திருந்தது. அரை பர்லாங் நடப்பதற்குள் மகதிக்கு மூச்சு இறைத்தது. அடியே அண்ணன் பொண்டாட்டி, ஏன் இப்படி இழுக்குது மேலையும் கீழையும்? நடக்க முடியலையா? கொஞ்சம் மெயின் ரோட்டுக்கு போனா கேப் புக் பண்ணிக்கலாம். பிரியா காதை பிடித்து திரிகினாள். வாடகைக்காரா? ஆமாலு, ஏண்டா இப்படி இறக்கிது? எனக்கு நடந்து பழக்கம் இல்லை பிரியா. ஸ்கூலுக்கு கூட கார்ல தான் போவேன் என்றாள் பரிதாபமாக. அதான் இப்படி முசு முசுன்னு முயல் குட்டி மாதிரி இருக்க. அந்த முடி அழகு போதும்டி. எங்க வசி உன் கால் அடியிலேயே கிடக்க சொல்லியபடி அவளுடைய நீண்ட கூந்தலை ஆசையாய் வருடி தந்தாள். என்னால நடக்க முடியல நிர்மலா என்றவளை நிற்க வைத்துவிட்டு கேப் புக் செய்துவிட்டு காத்திருந்த நிமிஷம் மகாதேவனின் கார் அவர்களை உரசி நின்றது. மூவருமே சிநேகமாய் சிரிக்க அவருடைய பார்வையில் மகிழ்வு இல்லை. எங்கடா கிளம்பிட்டீங்க என்றார் கேள்வியாய். பீனிக்ஸ் மாலுக்கு மாமா. மகி பார்த்ததில்லைன்னு சொன்னா. பிரியா மகியை அருகில் இரு தாட்டி கொண்டு சொல்ல அவர் கண்களை குறுக்கி பார்த்தார். என்ன மகி, எப்படி இருக்க? அப்பா இங்கதான் இருக்காரா? உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? கேள்விகள் உள் நோக்கமாய் விரிந்தது. நல்லா இருக்க அங்கிள், உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கு சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே கேப் வந்து இவர்கள் முன்னால் நிற்க மூவரும் மகாதேவனுக்கு டாட்டா காட்டிவிட்டு சிட்டாக பறந்தார்கள். அவர் வெறித்து கொண்டே நின்றார். அவர் எதிர்பார்த்த நாள் இன்னும் வரத்தான் இல்லை.
அவர்கள் மூவருக்குமான நட்பு அவருக்கு உகப்பானதாக தோன்றவில்லை. இதெல்லாம் நடக்காது என்று அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்க, அது அத்தனையும் அங்கே நடந்து கொண்டிருந்தது. அதுவும் இயல்பாக எப்போது முடியும்? ஒருவேளை இவர் கேட்டது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதோ? நிச்சயம் இருக்காது, இருக்கவும் முடியாது. ஆனால் நல்லவர்களின் வேண்டுதலை விட பிறர் நன்றாகவே இருந்துவிடக் கூடாது என்று எண்ணுபவர்களின் வேண்டுதல் வேகமாகத்தான் வேலை செய்கிறது. அங்கே எல்லாமே வேலை செய்ய தொடங்கி இருந்தது அவர் விருப்பப்படியே. இரவு டியூட்டி முடித்து வசீகரன் வீடு திரும்பிய போது மணி 11 கடந்திருந்தது. சாப்பாடு எடுத்து வைப்பதாக சொன்ன அம்மாவிடம் கேன்டீனில் முடித்து கொண்டதாக சொல்லிவிட்டு மாடிக்கு வந்தான். விளக்கு கூட போடாமல் கட்டிலில் சுருண்டு கிடந்தாள். குளியலறைக்கு சென்று புத்துணர்வாகி வந்து அவளை எட்டி பார்த்தான். தலையை பிடித்து கொண்டு சின்ன அனத்தல் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. மகி பக்கத்தில் சென்று லேசாய் தட்டி எழுப்பினான். எழுந்து அமர்ந்தவளின் தோற்றம் அவனை உலுக்கியது. என்னாச்சு மகி? ஏன் கண்ணெல்லாம் சிறுத்து போய் இப்படி இருக்கு? மெல்ல நகர்ந்து வந்து அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். நெகிழ்வாய் பார்த்தான். மெல்ல அவள் நெடுங்கூந்தலை வருடித் தந்தான். அவன் கேள்விக்கு பதில் தராமல் அவள் பதில் கேள்வி கேட்டாள். சாப்பிட்டீங்களா? அத்தை எடுத்து வச்சாங்களா? அவன் தோளில் தூக்கணாங்குருவி போல் ஊசலாடிக்கொண்டே. நான் கேன்டீன்ல சாப்பிட்ட மகி, உனக்கு என்னாச்சு என்றான் முகம் நிமிர்த்தி. ஆனால் அவளோ அவன் கைகளை விலக்கி அவன் தோளில் மீண்டும் சுருண்டு புதைந்து கொண்டாள். தலை வலிக்குதுங்க, வாமிட்டு வருது, தலையில இருந்து பின் கழுத்து வழியா ஏதோ வலி பரவுது சொன்னவளை நிமிர்த்தி அமர வைத்தான். அவள் முகத்தை கைகளில் ஏந்தி கொண்டான். அவன் கண்களால் கேட்ட காதல் கேள்விக்கு இவள் கண்களில் நாணத்தையும் தலையசைப்பில் பதிலையும் தந்தாள். தெரியவில்லை என்று. இது எப்பவும் வர சைனஸ் வலிதாங்க, இப்படித்தான் வலிக்கும். அப்பா வந்து பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பாரு, ஒரு பொட்டு தூங்க மாட்டாரு என்றாள் உடைகளை சரி செய்து கொண்டு. சரி, வெளியே போனீங்களே 3 பேரும், ரொம்ப ஆட்டம் போட்டீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? அவன் சந்தேகமாய் கேட்க அவள் சோகமெல்லாம் பஞ்சாய் பறக்க அவனின் கைகளை பிடித்து கொண்டாள். செம ஜாலியா இருந்ததுங்க, அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க கல்யாணம் ஆகி போயிடுவாங்கன்னு நினைச்சா அழுகையா வருது. இப்ப எல்லாம் கல்யாணம் வேண்டாம், 10 வருஷம் கழிச்சு தான் பண்ணணும் சொன்ன அந்த கபடமற்ற குழந்தையை நெஞ்சோடு சேர்த்து கொண்டான். ஏ பக்கி, அமைதியா இரு. முதல்ல டேப்லெட் எங்க இருக்கு, அது சொல்லு. கதையை இனி எகிரி குதிக்க வைக்க போகும் அந்த கேள்வியை கேட்டுத்தான் விட்டான். மகி இடத்தை சொல்ல கபோர்டை திறந்து உள்ளே அடைந்து கிடந்த பாக்ஸை எடுத்தவன் மாத்திரைகளை கைகளில் எடுக்க அவன் சர்வாங்கமும் நடுங்கியது. மெல்ல பாதமும் கூட வேர்க்க கண் பாவையில் உண்டான வேர்வைக்கு கண்ணீர் என்ற பெயர் உண்டானது. நடுக்கமாய் திருப்பி திருப்பி பார்த்தான். உள்ளே கிடந்த அத்தனை மாத்திரைகளையும் எடுத்து ஆராய்ந்து பார்த்தான். அதேதான், அதேதான். அப்படியென்றால் மகிக்கு? ஐயோ! திரும்பி அவளை பார்த்தான். கட்டிலின் தலையில் தலை சாய்த்து கண்களை மூடியிருந்தாள். மிடறு விழுங்கினான். வேகமாய் சமன் செய்து கொண்டு வலுக்கட்டாயமாய் புன்னகை பூத்து கொண்டு முன்னே வந்து நின்றான். மகி, இதுதான் நீ ரெகுலரா சாப்பிடுற மாத்திரையா என்றான் இயல்பான குரலில். ஆம் என்று தலையசைத்தாள். இது என்ன ப்ராப்ளத்துக்கு தந்ததா சொன்னாங்க? சைனஸ்க்கு. ரொம்ப நாளா இதைத்தான் சாப்பிட்றேன். ஓ, எவ்வளவு நாளா சென்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற? முதல்ல காஞ்சிபுரத்துல தான் பார்த்தோம், அங்க குணம் ஆகாததால சென்னைக்கு வந்தோம். மாசம் ஒரு தடவை வந்து போவோம். இங்க உனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்களா? பண்ணாங்க அவள் சொல்ல கண்களை மூடிக்கொண்டு நின்றான். காலுக்கு கீழே பூமி காணாமல் போயிருக்க அந்தரத்தில் கால்கள் ஆலாய் பறந்து கொண்டிருந்தது. நிறையவே நேசித்து விட்டான். பிடிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே அந்த குழந்தை முகத்திடம் இனம் காணாத பிடித்தத்தை வைத்து விட்டான். மாத்திரைகளை வாங்கி போட்டு கொண்டதும் மெல்ல அமைதியாக அவனை பார்த்தாள். என்னாச்சுங்க? ஏன் அரண்டு போய் நிக்கிறீங்க? எனக்கு ஏதும் பிரச்சனையா? அப்ராணியாய் கேட்டவளை வேகமாய் மறுத்தான். ச, அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ தூங்கு, ரெஸ்ட் எடு
என்றவன் அவளை அணைத்தபடி உறக்கத்திற்கு அழைத்து சென்றான். அவள் உறங்கி முடித்த நொடி மெல்ல விலகியவனின் நெஞ்சே துயரத்தில் ஆழ வேகமாய் மொபைலை எடுத்து தகவல்களை திரட்டத் தொடங்கியிருந்தான். வாழ்க்கை புரண்டு கொண்டது. அந்த நொடி முதல் இரவு முழுக்க உறங்காமல் இணையத்தின் இண்டு இடுக்கெல்லாம் ஆராய்ந்து கொண்டு இருந்தவன் அதிகாலையில் கண் அசந்திருந்தான். ஆனால் அவளோ அதிகாலையில் எழுந்து பளிச்சென்று தயாராக இருந்தாள். விரல் நகங்களில் ஏதோ ஊற சட்டென்று கண் விழித்து பார்த்தான். இவனுடைய பாதத்தை மடியில் வைத்து கொண்டு மும்முரமாய் நகம் வெட்டி கொண்டிருந்தாள். அந்த நொடி அவன் உணர்வெல்லாம் கொந்தளிக்க நேற்று ஆரம்பித்த அவனுடைய போராட்டம் நொடியில் தீப்பற்றி கொண்டது. பொங்கிய அழுகை ஆண் என்ற அடைமொழி தடுத்து கொண்டு நின்றது. என்ன பண்ற மகி என்றான் குரல் இடற. கொஞ்சம் கால் ஆட்டாம இருங்க, நகம் வெட்டிட்டு இருக்க என்றாள் நிமிர்ந்து பார்க்காமலே. இதெல்லாம் நீ ஏன் மகி செய்யற? நான் செஞ்சுக்க மாட்டேனா? வெட்டிய நகங்களை குப்பையில் வீசிவிட்டு கை அலம்பி வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். விழி விளக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். நான் செய்யாம யார் செய்வாங்களாம்? பல நேரம் அப்பாக்கு நான் தான் ஹேர் கட் பண்ணி விடுவேன். இதெல்லாம் அன்பு, உங்களுக்கு புரியாது என்றவளின் தலையை மெல்ல வருடினான். இப்போ தலை வலிக்குதா மகி? இல்ல, நீங்க ஏன் அதுக்கு இத்தனை கவலைப்படுறீங்க? எங்க அப்பாக்கு மேல இருக்கீங்க. அப்பாக்கும் இப்படித்தான், எப்ப பாரு கண் கலங்கிட்டே இருக்கும் என்னை பார்த்து. நீங்க 2 பேரும் செய்யறத பார்த்தா நான் என்னவோ சீக்கிரம் செத்து போயிட போறேன்னு தோணுது என்றவளை துணுக்குற்று போய் பார்த்தான். என்ன வார்த்தை இது? இயல்பாக வருகிறதா அல்லது இயற்கையே அவளை இப்படி பேச சொல்லி அனுமதிக்கிறதா தெரியவில்லை. மகி, இந்த மாதிரி பேசினா எனக்கு பிடிக்காது. முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. அவளை கடிந்து கொண்டு எழுந்து கொண்டான். அவளுக்கு அந்த கடுமை புதிராக இருந்தது, புரியாமலும் இருந்தது. வேகமாய் குளித்து உடை மாற்றிக் கொண்டு கீழே வந்தான். டிஃபன் எடுத்து வைக்க வேண்டாம் என்று மறுத்தான். ஏன் வேண்டாம்? என் மேல கோபமா என்றாள் அவனுடைய மனநிலையை உணராமல். சாப்பிட மூடில்ல மகி, கொஞ்சம் புரிஞ்சுக்க. சாப்பிட மூடு வேண்டாம், பசி இருந்தா போதும். அவள் மல்லு கட்ட ஹேவன வந்தது அவனுக்கு. டேபிளில் வந்து அமர்ந்தான். அவள் தட்டில் இட்லியை வைக்க அவன் மனசு தட்டு கெட்டு கொண்டிருந்தது. மாத்திரை 1500 mg என்று காட்டுகிறதே, அப்போ அந்த அளவு தீவிரமா இருக்கா? ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? ஏமகி, என் வாழ்க்கையில வந்த நீ வராமையே இருந்திருந்தா நான் எதையும் யோசிக்காமையே இருந்திருப்பனே. என்னங்க? அவள் அழைத்து நினைவு களைத்தாள். எடுத்து வைத்த 2 இட்லியும் அப்படியே உயிர்ப்பாய் தட்டில் கிடந்தது. கை மட்டும் அவற்றோடு உறவாடி கொண்டிருந்தது. அவனுக்கு ஒரு கவளமும் உள் இறங்காது. எழுந்து கொண்டான். வேண்டாம் மகி, எனக்கு பசிக்கல. அவள் எழுந்து போக அவளுக்கும் கவலை வந்து கழுத்தை கட்டி கொண்டது. பைக்கை உதைத்து நிறுத்திய இடம் சண்முகத்தின் வீடு. வெற்று மார்போடு சிவனை வணங்கி கொண்டு நின்றார். காலையில் வந்து நின்ற மருமகனை பதட்டமை பார்த்தார். என்னாச்சுங்க மாப்பிள்ள, இவ்வளவு காலையில வந்து நிக்கிறீங்க? மகதி நல்லா இருக்குதானே கேட்டவரை கண்கள் ஊன்றி பார்த்தான். அதே கேள்விதான் நானும் கேட்க வந்திருக்க. மகிக்கு என்ன? முதல்ல அதை சொல்லுங்க. கேள்வியில் கோபமும் வெறுமையும் தொக்கி நின்றது. வெளிரி போனார். ஆனால் விடாப்பிடியாய் நின்றார். சொன்ன வார்த்தையில், ஓ, ஒண்ணுமில்ல மாப்பிள்ள, வெறும் சைனீஸ் தான். குரல் இயல்பாக முயன்று இயல்பை தொலைத்திருந்தது. போதும், நிறுத்துங்க. உங்க மாப்பிள்ளையும் ஒரு டாக்டர்னு மறந்து போய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமாமா இப்படி செஞ்சீங்க? அந்த கேள்வியில் இருந்த வலியில் அப்படியே வேறு அருந்து போய் நின்றார் பெரியவர். ஏமாமா அப்படி செஞ்சீங்க? என் மனசு தகிக்குது மாமா. என்னை ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? திருமணத்தால ஏமாந்து நிக்கிற பெண்களைத்தான் இந்த உலகம் பார்த்திருக்கு. இந்த ஆணுக்கான நியாயம் யார் செய்வாங்க? அவன் குரல் உயர்த்தாமல் தன் உணர்வு உயர்த்தி கொண்டிருந்தான். நான் எதுவும் செய்யல மாப்பிள்ள. அவர் மறுபடியும் மென்மையாய் சொல்ல, பாக்கெட்டில் இருந்த மருந்து ரேப்பர்களை அவர் முன் போட அவருக்கு இனி வாதாட வழியே அற்று போனது. கை எடுத்து கூப்பினார். அந்த கண்களில் இருந்த வலியும் வேதனையும் சொல்லால் வடிக்க முடியாததா இருந்தது. மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள,
இவன் யோசிக்கும் நொடிக்கு முதல் நொடியே சாஷ்டாங்கமாய் வசியின் காலில் மடிய அவன் பதறிப்போய் விலகி நின்றான். ஐயோ மாமா! அவரை தூக்கி நிறுத்தினான். அவர் கண்களில் வழிந்த கடை மடையைத்தான் நிறுத்த இயலவில்லை. ஒரே பொண்ணு மாப்பிள, 15 வருஷம் கழிச்சு பிறந்தவா. அத்தனை ஆசை எனக்கும் உங்க அத்தைக்கும் அவ பேர்ல. +2 படிக்கும்போது தலைவலியில துடிப்பா. அது படிப்பால வந்த டென்ஷன் எல்லாரும் சொல்லிட்டாங்க. காலேஜ் வருஷம் சேர்ந்து 4-5 மாசத்துல ஒரு நாள் திடீர்னு காலேஜில் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்பத்தான் தலையை ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். மூளையில கட்டி இருக்குன்னு சென்னையில சொன்னாங்க. அவர் தோளில் கிடந்த துண்டை வாயில் வைத்து கொண்டு கதறி அழ வசீகரன் கண்கள் மூடி நின்றான். பாப்பாக்கு எதுவும் தெரியாது. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் மாறியாச்சு, எத்தனையோ டெஸ்டுகள் செஞ்சாச்சு, எவ்வளவு மருந்து மாத்திரை, எதுக்குமே அர்த்தம் இல்லாம போச்சு. பிரெயின் டியூமர், அதுவும் கட்டி ரொம்ப இடுக்கான இடத்துல இருக்காம். ஆப்ரேஷன் பண்ண முடியாது, லேசர் பண்ண முடியாது, லேப்ராஸ்கோபி பண்ண முடியாது, இன்னும் எத்தனையோ எத்தனையோ முடியாதுகள். மனசு விட்டு போச்சு. குழந்தை கையில இருக்கிற தின்பண்டம் கேட்பாரற்று கரைஞ்ச மாதிரி என் பொண்ணு என் கண்ணுக்கு முன்னாடியே கரைய ஆரம்பிச்சுட்டா. இவ்வளவுதான், இப்படித்தான்னு இந்த உலகமே என்னை பயமுறுத்தின போது நான் செஞ்ச கடைசி விருப்பம்தான் என் பொண்ணை வாழ வச்சு பார்க்கணுங்கிறது. உங்க பார்வைக்கு எல்லாம் தப்பா இருக்கலாம், ஆனா என்னோட பார்வைக்கு எல்லாம் சரி. என் பொண்ணை மாலையும் கழுத்துமா பார்க்கணும். கன்னி பொண்ணா அவ போறதை விட இந்த உலகத்துல பிறந்தா வாழ்ந்தா எல்லாத்தையும் அனுபவிச்சா. அதுக்கு கால அளவு குறைவா இருந்தாலும் அவ கட்டு கழுத்தியா போனாங்கிற மன நிறைவோடு இருக்கலாம்னு தான் இந்த முடிவுக்கு வந்தோம், நானும் சிவகாமியும். இது என் பக்க நியாயம். ஆனா இதுதான் நியாயம்னு நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எதுவும் நஷ்டம் இல்லை மாப்பிள்ள. இந்த கொஞ்ச வாழ்க்கையில மகி உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு கோடி கோடியா கொடுக்கலாம் என்றார் கை எடுத்து கும்பிட்டு. அவன் உக்கிரமாய் பார்த்தான். கண்கள் இயலாமையில் தெரித்தது. காசுக்கு புருஷன் வேஷம் போட என்ன ஆண் விபச்சாரின்னு நினைச்சீங்களா மாப்பிள்ள? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நான் மனப்பூர்வமா உங்க பொண்ணை ஏத்துக்கிட்டு தான் வாழ்ந்த. இந்த நிமிஷம் அவ இல்லாம வாழ்க்கையில எதுவும் இல்லைன்னு உணர்றேன். உண்மை தெரிஞ்ச நிமிஷம் தொட்டு நான் ஒவ்வொரு நொடியும் செத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சுலபமா எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு மனசு இல்லையா? உணர்வு இல்லையா? பாசம் அன்பு எதுவும் இல்லையா? நான் போட்டது நாடக வேஷம் இல்ல, நரம்புக்கும் எலும்புக்கும் வைத்தியம் சொல்ற டாக்டர். என் உணர்ச்சிகளை மட்டமா எடை போட்டுட்டீங்கல்ல. வார்த்தைகள் அத்தனையும் அவனுடைய உணர்வை பேசியது. அறுவை சிகிச்சை இல்லாமலே அவருடைய இதயத்தை கீறியது. இருவரும் அவரவர் இடங்களில் சரியாய்த்தான் இருந்தார்கள். காலமும் விதியும் தான் இருவருக்கும் கால் மாட்டில் நின்று கொண்டு கயிறு போட்டு கொண்டிருந்தது. என்ன ஆறுதல் தருவது என்று அறியாமல் அவர் நிற்க, எப்படி ஆறுதல் அடைவது என்று அறியாமல் வசி நின்று கொண்டிருந்தான். மகியோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு வேணும் என்றான் இறுக்கமான முகத்துடன். மாப்பிள்ள, அது ப்ளீஸ், உங்க கூட ஆர்கியூ பண்ற மனநிலையில நான் இல்ல. எனக்கு வீணாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் மகியை இழந்துடுவோங்கிற பயம் இருக்கு. உங்களை விட மகி மேல எனக்கு உரிமை இருக்கு. தயவு செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுங்க. அவனுடைய வார்த்தைகள் அவர் மனசை துண்டாட, அடுத்த வார்த்தைக்கு அவர் நாவு ஒத்துழைக்கத்தான் இல்லை. எழுந்து உள்ளே போனவர் ரிப்போர்ட்டுகளையும் டாக்டர்கள் தந்த கடிதங்களையும் எடுத்து கொண்டு வந்து அவனிடம் தந்தார். என் மனநிலைய தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க மாப்பிள்ள. ஒரு தகப்பனா என்னோட கையேறு நிலையில எதுவுமே செய்ய இயலாத நிலையில தான் கடைசியா என் பொண்ணை வாழ வச்சு பார்க்கத்தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச. அதுல உங்க மனநிலைய நான் யோசிக்க தவறிட்டேன். பொண்ணை விட்டு பிரியவும் முடியாம இங்க வீடு எடுத்துட்டு வந்து தங்கிட்டு இருக்கோம். மரத்துல காய்ச்ச மாதிரி காசும் பணமும் காய்ப்பா காய்க்குது. ஆனா அது எதுவும் எனக்கு இனி எதுக்காக போகுது? அவர் குலுங்கி குலுங்கி அழ தேற்ற வழியற்று பேதலித்து நின்றான். ரிப்போர்ட்டுகளை அள்ளிக்கொண்டு வண்டியை உசுப்பினான். இனி பெரிய பெரிய ஆட்டமெல்லாம் காட்ட காத்திருந்தது காலம்.
உப்பு போட்ட வெந்நீரில் வாய் முழிந்து கொண்டிருந்தார் மகாதேவன். சின்னதாய் தொண்டைக்கட்டு இதம் பண்ணி கொண்டிருந்த வேளையில் அலைபேசி அலறியது. சண்முகம் யோசனையாய் இணைப்பை தர மறுமுனையில் சொன்ன செய்தி கேட்டு தொண்டை கட்டு விட்டு மனசில் இனம் புரியாமல் கிளர்ந்தது. மகாதேவா, மாப்பிள்ளைக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. சண்முகம் சொல்ல உள்ளுக்குள் சிரித்து வெளியில் பதறினார். என்னைய சொல்ற? எப்படி தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சதுங்கிறதா முக்கியம்? இப்போ இனி என்னாக போகுதுங்கிறது தானே முக்கியம். கொஞ்ச காலம் தாயா என் பொண்ணு கையில இருக்கு. அது முகத்துல பூரிப்பையும் சந்தோஷத்தையும் மட்டும்தான் நான் பார்க்கணும். என் பொண்ணுக்கு எதுவுமே கிடைக்காம போகக்கூடாதியா. அதுக்குத்தான் ஒரு தகப்பனா நான் தவிக்கிறேன். சண்முகம் ஒரு முனையில் அழ, என்னதான் கரும் பாறையாக இருந்தாலும் அவர் விட்ட கண்ணீரை விழுங்கிய போது சிறு பாறையும் கலங்கத்தான் செய்தது. இவரும் 2 பெண்ணை பெற்றிருக்கிறாரே. என்னையா இது அழுதுகிட்டு? நீ திடமாயிரியா. எனக்கு வசிய தெரியும். அவன் கோபப்படுவானே தவிர நம்ம மகியை கஷ்டப்படுத்த மாட்டான்யா. அந்த குழந்தையோட கடைசி நிமிஷம் வரைக்கும் பக்கத்துல இருந்து ஆறுதல் தருவாய்யா. பாசக்கார பைய. அதனால தானே அவனை கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தின. வாழ்ந்த வாழ்க்கையும் காட்டின பாசமும் இல்லைன்னு போயிடுமா? நீ பேசாம எப்போதும் போல நடக்கிறது வேடிக்கை பாரு. எல்லாம் அமைதியா நடக்கும். இணைப்பை அணைத்துவிட்டு கைகளை தோளுக்கு மேல் தூக்கி சோம்பல் விரட்டினார். முகத்தில் கள்ள சிரிப்பு வந்தது. ஆட்டம் அவரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. இனி அடித்து ஆட வேண்டியது இல்லை. நிதானமாக சிங்கிள் ஷாட்ஸ் போதுமானது எண்ணிக்கொண்டார். மனதில் சந்தோஷத்தை பின்னிக் கொண்டார். அலைபேசியை எடுத்து சுவாதியின் எண்ணெய் ஊற்றினார். உடனடியாக இணைந்தது. சுவா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கம்பா. நீங்க அம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க என்றவள் குரல் அடுத்தும் கேள்வி இருப்பதாய் சொன்னது. வசி எப்படி இருக்கார்ப்பா என்றாள் வலியும் வெறுமையுமான குரலில். இருக்கான். அவன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கான். நீ சொல்லுமா, அங்கெல்லாம் எப்படி போகுது? நாட் பேட் பா. பிராக்டிஸ்க்கு சென்னை ரிட்டர்ன் ஆகிறேன்ப்பா. இன்னும் 1 வாரத்தில் அங்கே இருப்பேன். ஐ திங்க் பழைய ஹாஸ்பிட்டல்ல தான் போஸ்டிங் போடுவாரு டீன்னு நினைக்கிறேன். எனக்கு தயக்கமா இருக்குப்பா. மறுபடியும் வசீகரனுக்கு நடுவுல வந்து வேலை பார்க்கறது முடியுமான்னு தெரியல. அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள் தயக்கமாக. நோனோ, அப்படி யோசிக்காத. உன் விஸ்வரூபத்தை அவங்கிட்ட தான் காட்டணும். அவன் உள்ளுக்குள்ள புழுங்கி புழுங்கி சாகணும் உன்னை மிஸ் பண்ணினதுக்காக. நீ ஏமா அவனை பார்த்து பயந்தோடுற? ஓட வேண்டியது அவன் தானே, நாம இல்ல. உன் வரவிற்காக அப்பா காத்துட்டு இருக்க. அவர் தூவிய கர்வ சாம்பிராணி நாடு தாண்டி அவள் நாசிக்குள் வந்து இம்சிக்க ஒரு நொடி கூட தாமதிக்காமல் கண்களில் கர்வமும் ஆணவமும் அவளுக்குள் துளிர்த்தது. இணைப்பை அணைத்துவிட்டு அலைபேசியை 2 விரல்களில் பிடித்து சுற்றினாள். வரவசி, உன் நிம்மதியை உருக்குலைக்க வர்ற. ஒரு பட்டிக்காடுக்காக நீ தூக்கி எறிந்தது ஒரு பவளப்பாறைன்னு நினைச்சு நினைச்சு உன்னை கதி கலங்க வைக்க வர்ற. கட்டிலில் சரிந்து கொண்டாள். கண்களை மூடி கர்வ கனவில் நின்றாள். வசீகரனின் முகத்தை பார்த்த மேத்யூஸ் அதில் வழிந்த கவலையாய் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். டாக்டர் வசீகரன், என்னதிது? மருத்துவம் என்பது சேவையும் தேவையும் உள்ள துறை. அதுல இருக்கிற பொறுப்புள்ள டாக்டர் நீங்க கலங்கி நிக்க கூடாது. மருத்துவத்தையும் சேவையும் ஏன் உலகத்துல நம்மை விடவும் உயர்ந்தது அன்பு மட்டும்தான். அந்த அன்பை முழுசாய் உணர்ந்த பிறகு எப்படி இழக்க முடியும் டாக்டர்? படிப்போ உயர்வோ ஒரு மனிதனின் அடிப்படை கட்டுமானத்தை மாற்றுமா? எனக்கு தெரியல என்றான் வலியாக. மேத்யூஸ் எழுந்து வந்து அவன் முதுகில் ஆதரவாய் தட்டி தந்தார். கமான் மை பாய், பி ஸ்ட்ராங் என்றவர் அவருக்கு பக்கவாட்டில் இருந்து நோட்டீஸ் போர்டாக அட்டாச் ஸ்கிரீன் மானிட்டரை உயிர்ப்பித்து அதில் மகதியுடைய எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை சொருகி ஒளிரவிட்டார். கண்கள் லேசான தீவிரமானது. சின்ன ஸ்டீல் ராடை எடுத்து சில இடங்களை சுற்றி காட்ட ஆரம்பித்தார். உங்க மனைவிக்கு ஏற்பட்டிருக்கிறது 2ஆம் வகை டியூமர். ஐ எம் சாரி, 1 வகை டியூமர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியான செல் வளர்ச்சியே தவிர அதுல எந்த அபாயமும் இல்லை. ஆஸ் அ நியூராலஜிஸ்ட் யூ நோ எவ்ரிதிங் அவர் சொல்ல கண்களை மூடி மெல்ல தலையசைத்தான்.
இமை திறந்தால் கண்ணீர் இடம் மாறி கன்னத்தில் கரையும் என்பதால் அவன் அமைதியாக அமர்ந்திருந்தான். பொதுவாக முதல் நிலை டியூமரால் பெருசா எந்த ஆபத்தும் இல்லை. மகதிக்கு வந்திருக்கிறது 2ஆம் நிலை டியூமர். அதுவும் இவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது சிறு மூளைக்கும் பெரும் மூளைக்கும் நடுவுல ஒரு இக்கட்டான இடத்துல. இது ஏற்பட இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கும் தெரியும். மேத்யூஸ் வறட்சியாய் புன்னகைக்க அமைதியாக தலையசைத்தான். பெரும்பாலும் 2ஆம் நிலை மூளைக்கட்டிகள் ஏற்பட்டவர்கள் 9 முதல் 12 மாதங்கள் தான் உயிரோடு இருக்காங்க. மிக மிக குறைவான அளவே 3 ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்கிறதா மருத்துவ ரிப்போர்ட்டுகள் சொல்லுது. துரதிர்ஷ்டத்திலும் ஒரு அதிர்ஷ்டமா உங்க மனைவி 2 ஆண்டுகள் தாண்டியும் நோயுடைய எந்த அறிகுறியும் பெருசா ஏற்படாம இன்னும் உயிரோடு இருக்காங்க. இதுக்கே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். வரிசையா அதனுடைய அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்த பிறகே நோயின் உக்கிரம் மூளையில் கோர தாண்டவம் ஆட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். காலையில ஏற்படுற தலைவலி, குமட்டலும் வாந்தியும், பார்வை குறைபாடு, பேச்சில் தடுமாற்றம், மனநிலையில் மாற்றம், நினைவாற்றல் பிரச்சனை, கை கால்ல சுரணை இல்லாமல் போறதுன்னு, அசாதாரண களைப்புன்னு மெல்ல மெல்ல நோயின் தீவிரம் உடலில் உக்கிரம் காட்டத் தொடங்கும். மேத்யூஸ் பேச பேச தலையை பற்றி கொண்டு அமர்ந்திருந்தான். அவனுடைய நிலையை பார்க்க மேத்யூஸின் முகமே கவலையில் ஆழ்ந்து போனது. காலையில் இருந்து ஒரு மிடறு நீரையும் கண்டிராத போதும் வயிறு முழுக்க நிறைந்து இருந்தது துயரத்தால். சாப்பிட தோன்றவில்லை. மருத்துவமனைக்கு வந்தும் டியூட்டிக்கு போகாமலே அப்படியே தன்னுடைய கேபினில் முடங்கி கிடந்தான். அவனுடைய நாளங்கள் எல்லாம் அவளுடைய காதலை மீட்டுக்கொண்டே இருந்தது. வெறும் 5 மாத பந்தம் தான். ஒரு காதல் தோல்விக்கு பிறகு வந்தவள்தான். விருப்பம் இல்லாமல் பிடித்தம் இல்லாமல் ஏற்பட்ட உறவுதான். ஆனால் அவளே அவனாகி போன பிறகு அவளை இழப்பது தன்னையே இழப்பதற்கு ஒப்பில்லையா? கபடும் கசடும் இல்லாத அன்பல்லவா அது? ஒரு பொறி நெருப்பு போதாதா ஒரு முழு காடும் பற்றி கொள்ள? இந்த சிறு காலம் போதாதா இவன் முழு வாழ்வையும் முகாந்திரம் இல்லாமல் களவாடி போக? மார்பில் மடிந்து தோளில் படர்ந்து இதுக்கென்ன அர்த்தம் அதுக்கென்ன அர்த்தம் என்று இவனிடம் கேட்டு கேட்டு விழி விரித்து இவனுடைய காதலை அறிய ஆர்வம் காட்டி இனி அது தனக்கும் மட்டும்தான் என்று ஆளுமை செலுத்தி ஐயோ என்று ஓங்காரமாய் கத்த வேண்டும் போல் இருந்தது வசிக்கு. ஏன் கொண்டு வந்தார்கள் அவளை என் வாழ்வில்? இல்லாத உலகை காட்டி புரியாத காதலை புரிய வைத்து பொய்யாய் போனதாய் இவன் எண்ணிய உலகத்தை புனரமைத்து புதுசாக்கி எல்லாம் செய்தவள் இல்லாமலே போய் விடுவாளா? வேகமாய் எழுந்து கொண்டான். யோசித்த நொடி அவள் முகத்தை தரிசிக்க சொல்லி மனசு குழந்தையாய் கெஞ்சியது. மருத்துவமனை விட்டு வீட்டிற்கு வந்தான். வீட்டிற்குள் குதூகல குரல்கள் வழக்கத்தை மாறி உற்சாகமாய் ஒலித்தது. வலிய பூத்த புன்னகையுடன் உள்ளே நுழைந்தான். சோஃபாவில் அமர்ந்து மகியோடு பேசிக் கொண்டிருந்த அம்மா உற்சாகமாய் எழுந்து வந்தார். இவன் முகத்தை வழித்து சொடுக்கு முறித்து திருஷ்டி கழித்தார். புரியாமல் நின்றான். டைனிங் டேபிளில் இருந்த சர்க்கரை டப்பாவை எடுத்துக்கொண்டு ஓடி வந்த தாய் அவன் வாயில் சர்க்கரையை அள்ளி திணிக்க அவன் திணறி போய் நின்றான். வசி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்டா. மகி முழுகாம இருக்கா. அம்மா சொல்ல விக்கித்து போய் மனைவியை பார்க்க அவள் வெட்கித்து போய் அவனை பார்த்தாள். மென்று கொண்டிருந்த சர்க்கரை தொண்டைக்குள் கசப்பாய் இறங்கியது. மரமே வேர் தொலைத்து கொண்டிருக்கிறது. இதில் உச்சாடியில் புதுசாய் பிஞ்சு துளிர்த்து நிற்கிறது. அறைக்குள் வந்து கட்டிலில் சரிந்தான். கைகளை கண்ணுக்கு மேல் வைத்து வெளிச்சம் தடுத்து கொண்டு படுத்திருந்தான். கனவு காண வேண்டிய நிமிஷம் களவு போன வருத்தம். மகி வந்து பூ பந்தாய் அவன் மார்பில் சரிந்தாள். அவள் கைகளை பிடித்து நாடி பரிசோதித்தான். துல்லியமாய் அதுதான் என்று சொன்னது. டாக்டர் என்றாள். பூ மாலையாய் அவள் மார்மீது புரண்டபடி மெதுவாய் அவள் முதுகு நீவினான். உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம். உங்க முகத்துல சந்தோஷமே இல்லையே என்றாள் சரியா இனம் கண்டு. மகி, நான் ஒன்னு கேட்டா கோவிச்சுக்க மாட்டதானே? இப்ப பாப்பா வேணுமா? கொஞ்ச நாள் தள்ளி போடலாம்னு தோணுது. அவன் சொல்ல முகம் உயர்த்தி பார்த்தாள்.
நாளைக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு டிஎன்சி பண்ணிக்கலாம், என்ன சொல்ற? அவன் கேட்க புரியாமல் நிமிர்ந்து பார்த்தாள். அப்படின்னா அபார்ஷன் பண்ணிடலாம் மகி, அவன் சொல்ல விருட்டென அவனை விட்டு விலகி அமர்ந்தாள். கண்கள் அருவியாக மெல்ல அது வேகம் எடுத்து விசும்பல் கேவலாய் வெடித்தது. துடித்து போய் பார்த்தான். மகி, புரிஞ்சுக்க மகி, எது கழற இப்போ? எனக்கு தெரியும் உங்க மனசுல நான் இல்லைன்னு. ஆனா எனக்கு எல்லாமே நீங்க தானே. என் உலகம், வாழ்க்கை எல்லாமே நீங்க தானே. இந்த சந்தோஷம் கூட எனக்கு இல்லைன்னு நீங்க சொன்னா உங்க மனசுல நான் இல்லைன்னு தானே அர்த்தம். தப்பு தப்பா யோசிக்கிற, நான் அதுக்கு சொல்லல மகி என்றவன் தான் எதற்கு சொல்கிறோம் என்று சொல்ல தெரியாமல் தவித்தான். எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே பொண்ணு டாக்டர். என் உள் மனசு சொல்லுது எனக்கு ஏதோ ஆக போகுதுன்னு. நானும் போயிட்டா என் அம்மா அப்பா நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரு அன்பு வேணும், ஆதாரம் வேணும். உங்களுக்கு என் மூலம் அந்த குழந்தை பிடிக்காம போனா தப்பே இல்லை. ஒருவேளை நான் இல்லாம போனா என் அப்பா அம்மா கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துடுங்க டாக்டர். நீங்க விருப்பப்பட்ட பொண்ண தாராளமா கல்யாணம் பண்ணிக்கங்க. அவள் அடக்க முடியாமல் விசும்ப அவள் முகத்தை இறுக்கி தன் தோளில் புதைத்து கொண்டான். என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்ககிட்ட பிடிக்காம நடந்திருக்கனா? என் அன்பு புரியாமத்தான் என் கூட குடும்பம் நடத்தினியா? இல்லை என்று தலையசைத்தாள். அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டான். நான் உன்னை கட்டாயப்படுத்தல, யோசனை தான் கேட்டேன். அதுக்கே இப்படி அழுதா எப்படி? சாப்பிட்டியா? தலைவலி இருந்ததா என்றான் கனிவாக. இல்லை என்று தலையசைத்தாள். அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தான். உள்ளே ஒன்றை சுமந்து கொண்டு வெளியில் பளு இல்லாமல் நடிப்பது பெரிய கொடுமை. அவளை சாப்பிட வைத்து அழைத்து வந்து உறங்க வைத்தான். 2 குழந்தைகளை சுமக்கும் தாயுமானவனாகி இருந்தான். வெளியில் சொல்ல வழியற்று தவித்தான். அவள் வயிற்றில் கை வைத்து பார்த்து பரிசோதனை செய்ய பிரியா உதடு பிதுக்கினாள். நிர்மலா இன்னொரு பக்கம் வந்து நின்று சோதிக்க வெளியில் இருந்து வந்த காதம்பரி வேகமாய் வந்து மகள்களின் முதுகில் ஒன்று போட்டு புறம் தள்ளிவிட்டாள். என்னடி பண்றீங்க என் மருமகளை? என் மக்கு அவளுக்குதான் கேட்டாளுகன்னா நீ பாட்டுக்கு காட்டிட்டு நிக்கிற. காதம்பரி கன்னத்தில் கை வைத்து ஆச்சரியம் காட்ட ஓடி சென்று மாமியாரின் முதுகில் முகம் புதைத்து கொண்டாள். மா, குழந்தை அசையுமாமே, ஒண்ணுமே தெரியல. பிச்சு போடுவேன். எச்சு பேச்சு பேசினா 3 மாசத்துல அசையவும் ஆட்டம் போடவும் செய்யுமாக்கும். சும்மா வைத்த தடவாதீங்கடி, கண்ணு பற்றும். அடங்கொப்பா, பொல்லாத மருமக. எம்புட்டு நாளைக்கு இந்த உறவுன்னு நானும் பாக்கறேன். மகள்கள் சொல்லிவிட்டு கேலியாய் நகர காதம்பரி பூரித்து போய் மருமகளை பார்த்தாள். தூக்கி கொண்டையிட்டு இருந்தாள். அத்தனை நீளமான அடர்ந்த முடி, அந்த அழகே மயக்கி மனம் நிறைத்தது. மகி, சீப்பை எடுத்தா தலைவாரி விடுற. மகி எடுத்து கொண்டு வந்து நீட்ட முடி பிரித்து விட இளைப்பாரிய கருமுகில் இடை இறங்கி புரண்டது. மெல்ல வாரிக்கொண்டு இருந்த நேரம் வாசலில் நிழலாடியது. சிவகாமியும் ஷண்முகமும் தான். மகள் சூல் தாங்கிய செய்தி கேட்டு பெற்றவர்கள் பேதலித்து வந்து நின்றார்கள். அங்கே கண்ட காட்சி மனசை பிசைய வைத்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.